பார்த்து வருகிறோம். கடந்த ஜூன் 25ஆம் தேதி இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 பேர் விண்வெளிக்கு சென்று அங்கு விண்வெளியில் பயிர்கள் வளர்ச்சி குறித்து ஆய்வு செய்தனர். தொடர்ந்து 14 நாட்கள் அங்கு ஆராய்ச்சி செய்த நிலையில் இன்று பூமிக்கு திரும்பக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. பூமிக்கு கிளம்பி நாளை மாலை அவர்கள் பூமிக்கு வந்தடைவார்கள். அந்த காட்சிகளையும் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள். திரு ரஹ்மான், வணக்கம். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் புறப்படவிருக்கிறார்கள். தங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் சென்ற 4 பேரும் பூமிக்கு புறப்பட இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் பூமியை நோக்கி புறப்படுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. உண்மையில் 4:35 மணிக்கு அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து புறப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அதில் 1 மணி நேரம் முன்பின்னாக தாமதம் இருக்கக்கூடும் என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த நிலையில் இன்னும் அவர்கள் அங்கிருந்து புறப்படவில்லை. அதே நேரத்தில் அந்த டிராகன் என்று சொல்லக்கூடிய விண்கலத்திற்குள் அந்த 4 வீரர்களும் வந்து அமர்ந்து விட்டார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தினுடைய அந்த டாக்கிங் போர்ட் என்று சொல்வார்கள். அந்த டாக்கிங் போர்ட்டில் தான் தற்போது அந்த விண்கலமானது இருக்கிறது. அங்கிருந்து விண்கலமானது புறப்பட்டு பூமியை நோக்கி வரும். சுமார் 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் நாளை பிற்பகல் 3 மணி அளவில் பூமிக்கு வந்தடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் கலிபோர்னியா கடலோரத்தில் பசிபிக் பெருங்கடலில் அந்த விண்கலமானது இறங்கும். ஸ்பிளாஷ் டவுன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுகிறார்கள். இது பாராசூட் உதவியுடன் அந்த விண்கலமானது கடலில் இறங்கும். அதன் பிறகு அந்த வீரர்கள் 4 பேரும் அந்த விண்கலத்திலிருந்து மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுவார்கள். இது மொத்தமாக ஒரு 22 மணி நேர பயணமாக திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்சியம் 4 திட்டம் என்பது கடந்த 25ஆம் தேதி ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக அமெரிக்காவிலிருந்து புளோரிடாவிலிருந்து அது ஏவப்பட்டது. அப்படி ஏவப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் மறுநாள் ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்தை சென்றடைந்தார்கள். அங்கு சென்ற பிறகு அங்கு ஏற்கனவே விண்வெளி வீரர்கள் தங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து இவர்களும் அங்கு 18 நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு விதமான ஆய்வுகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். 4 பேரும் சேர்ந்து ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகையான ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவை பொறுத்தவரையில் அவர் 7 வகையான ஆய்வுகளை அவர் அங்கு மேற்கொண்டிருக்கிறார். இந்த 18 நாட்களில் இந்த ஆய்வுகள் மேற்கொண்டதோடு இங்கு பூமியில் இருந்தவர்களோடு, அவர் மாணவர்களோடு, அதே போல பிரதமர் மோடியோடு, இஸ்ரோவில் உள்ள உயர் அலுவலர்களோடெல்லாம் அவர் உரையாடி இருக்கிறார். ஆய்வுகளையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். இந்த 18 நாட்கள் அங்கு தங்கியிருந்து இந்த ஆய்வுகளை முடித்துக் கொண்டு தற்போது அவர்கள் அந்த பூமியை நோக்கி புறப்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து அந்த விண்கலமானது பிரிந்து வரும். அப்படி வரும் பொழுது அது பூமியை ஒரு வட்டம் பாதையில் ஒரு சுற்றியதன் பிறகுதான் அது பூமியில் அது திட்டமிட்ட பகுதியில், பசிபிக் பெருங்கடலில் திட்டமிட்ட பகுதியில் வந்து இறங்கும் என்று நமக்கு நாசாவில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்சியம் 4 திட்டம் என்பது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய திட்டமாகும். ஆக்சியம் என்பது ஒரு தனியார் நிறுவனம். இந்த நிறுவனம் வணிக அடிப்படையில் பூமியிலிருந்து விண்வெளிக்கு வீரர்களை அழைத்து செல்லக்கூடிய அந்த சேவையை செய்கிறது. ஏற்கனவே ஆக்சியம் 1, 2, 3 என 3 திட்டங்களை இந்த நிறுவனம் செயல்படுத்தியிருக்கிறது. அந்த வரிசையில் தான் இந்த ஆக்சியம் 4வது திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டும் இந்த டிராகன் விண்கலமும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமானவையாகும். அந்த வகையில் ஆக்சியம் என்ற தனியார் நிறுவனமும் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் நிறுவனமும் சேர்ந்து நாசா, அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவுடன் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள். இதில் இந்தியாவை சேர்ந்த விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லாவுக்கும் ஒரு இடம் வழங்கப்பட்டது. இதற்காக இந்திய அரசு ஆக்சியம் நிறுவனத்திற்கு 550 கோடி ரூபாய் செலுத்தி இருக்கிறது. அப்படி 550 கோடி ரூபாய் செலுத்திதான் இந்த ஆக்சியம் 4 திட்டத்தில் ஒருவராக சுபான்ஷு சுக்லா விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு பயணித்திருக்கிறார். இந்தியாவை பொறுத்தவரையில் வருங்கால விண்வெளி ஆய்வு திட்டங்கள் இருக்கின்றன. அந்த விண்வெளி ஆய்வு திட்டங்களினுடைய முன்னோடி பயணமாக இது பார்க்கப்படுகிறது. ககன்யான் என்று சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ராக்கெட் மூலம் இந்தியாவினுடைய விண்கலத்தில் விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பக்கூடிய அந்த ககன்யான் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதே போல வருங்காலத்தில் இந்தியா தனக்கென ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை அமைக்கவும் திட்டமிட்டிருக்கிறது. நிலவுக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டமும் கூட இந்தியா வசம் இருக்கிறது. இப்படி வரிசையாக விண்வெளி திட்டங்கள் இருப்பதன் காரணமாக அதற்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு விண்வெளி வீரர் தேவை என்கிற அடிப்படையில் தான் ஏற்கனவே 4 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஒருவரான சுபான்ஷு சுக்லா தான் தற்போது இந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்று அங்கு 18 நாட்கள் ஆய்வு நடத்தியிருக்கிறார்.
தற்போது அவர் அந்த பூமிக்கு திரும்ப இருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த ஆக்சியம் திட்டம் என்பது ஆக்சியத்தை பொறுத்தவரையில் அது ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய திட்டம் என்றாலும் கூட இந்தியாவை பொறுத்தவரையில் சுபான்சு சுக்லா சென்று வரக்கூடிய வகையில் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவை சேர்ந்த விண்வெளி வீரர் ஒருவர் இதற்கு முன்னர் 41 ஆண்டுகளுக்கு முன்னர் சோவியத் ஒன்றியத்தின் உதவியுடன் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் பெயர் ராகேஷ் சர்மா. அதன் பிறகு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து சுபான்சு சுக்லா தான் விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு செல்கிறார். ஆக விண்வெளிக்கு செல்லும் 2வது இந்தியர் என்கிற அந்த பெருமையும் சுபான்சு சுக்லா பெறுகிறார். முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா என்றால் 2வது இந்தியர் சுபான்சு சுக்லா. அன்று ராகேஷ் சர்மா 41 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்ற போது சோவியத் ஒன்றியத்தினுடைய சோயிஸ் விண்கலம் மூலமாக சல்யூட் என்று சொல்லக்கூடிய விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு அவர் சென்று அங்கு தங்கியிருந்து ஆய்வு செய்து திரும்பினார். தற்போது ஸ்பேஸ் எக்ஸ், ஆக்சியம், நாசா இந்த 3 நிறுவனங்களினுடைய விண்வெளி தொடர்பான இந்த நிறுவனங்களினுடைய உதவியுடன் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு வெற்றிகரமாக அவர் சென்றார். அந்த பயணம் எல்லாம் நேரலையில் ஒளிபரப்பப்பட்டது. அங்கு அவர் சென்று நல்ல உடல் நலத்துடன் இருந்து இந்த 18 நாட்களும் ஆய்வுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அது திட்டமிட்டபடி இன்று பயணத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் புறப்படுகிறார்கள். இந்த பூமி திரும்பும் பயணம் என்பதும் ஒரு மிகுந்த சவாலான ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. எப்படி சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு ராக்கெட் மூலம் விண்கலம் ஏவப்பட்டு அதன் பிறகு அந்த விண்கலம் ஆய்வு நிலையத்திற்கு சென்று சேர்ந்ததோ, அந்த டாக்கிங் என்பது நடைபெற்றதோ, அதுபோல இந்த அன்டாக்கிங் என்கிற அந்த செயல்முறையும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து இந்த டிராகன் விண்கலம் மட்டும் தனியே பிரிந்து அது அதனுடைய அப்படியே பிரிந்து நேராக அது பூமிக்கு வந்து விடாது. பூமியிலிருந்து சுமார் ஒரு 450 கிலோமீட்டர் உயரத்தில் இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையம் என்பது இருக்கிறது. இந்த பயணம் என்பது ஒரு நேர்கோட்டு பயணம் அல்ல. பூமியிலிருந்து புறப்பட்டு நேராக ஒரு நேர்கோட்டில் பயணித்து சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திற்கு வீரர்கள் அல்லது விண்கலம் செல்வதில்லை. அதே போல சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து புறப்பட்டு ஒரு நேர்கோட்டில் பூமிக்கு வந்து சேர்வதில்லை. இது அப்படி நேர்கோட்டில் அமைந்த பயணம் அல்ல. மாறாக இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து இந்த டிராகன் விண்கலம் பிரிந்ததன் பிறகு அதுவும் ஒரு செயற்கைக்கோள பூமியை ஒரு முறை வட்டமிடும். அப்படி வட்டமிட்டதன் பிறகு அதனுடைய அந்த செல்கின்ற பாதை என்பது சுருக்கப்பட்டு அது கலிபோர்னியாவில் அந்த திட்டமிட்ட கடலில் இறங்கக்கூடிய இடத்திற்கு வந்ததன் பிறகு அங்கிருந்து அது மெல்ல மெல்ல தரையிறக்கப்படும். அப்பொழுது அது பூமியுடைய வளிமண்டலத்திற்குள் நுழையும் பொழுது பல 1000 டிகிரி வெப்பநிலையை இந்த விண்கலம் என்பது எதிர்கொள்ளும். அப்படி அந்த பல 1000 டிகிரி வெப்பநிலையை தாங்குவதற்கான அந்த வெப்ப காப்பு ஓடுகள் அந்த விண்கலத்தின் மேல் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த விண்வெளிக்குள் நுழையும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அமைப்புகள் இந்த விண்கலத்தில் இருக்கிறது. எனவே அதையும் வெற்றிகரமாக கடந்து அது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு வந்ததன் பிறகு அந்த விண்கலத்திலிருந்து பாராசூட்டானது பிரிந்தும் அந்த பாராசூட் பிரிந்து அந்த டிராகன் விண்கலத்தினுடைய வேகத்தை அது மட்டுப்படுத்தும். அதன் பிறகு 4 பாராசூட்டுகள் விரிந்து அந்த விண்கலமானது கடலில் வந்துவிடும். அதை ஸ்பிளாஷ் டவுன் என்று சொல்வார்கள். அப்படி அது கடலில் விழுந்ததன் பிறகு அந்த வீரர்கள் மீட்கப்பட்டு அவர்கள் 1 வார காலம் வரை மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள். 1 வார காலத்திற்கு அந்த மருத்துவ கண்காணிப்புகளுக்கு பிறகுதான் அவர்கள் இந்த பூமியினுடைய ஒரு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். எனவே இந்த சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து பூமிக்கு திரும்பக்கூடிய இந்த பயணமும் சவால் நிறைந்தது. பல்வேறு விதமான இடர்பாடுகளையும் இடையூறுகளையும் பல்வேறு ஆபத்துகளையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பயணமாகும். ஆனால் இந்த பயணம் என்பது ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது என்பதோடு இந்த தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் வளர்ச்சி பெற்ற சூழலில் அந்த பயணங்கள் ஆபத்தானவையாக பார்க்கப்படுவதில்லை. மாறாக ஒரு சவாலானவையாகவே அவை பார்க்கப்படுகின்றன. அப்படி அந்த பூமிக்கு திரும்பியதன் பிறகு சுபான்சு சுக்லா இந்தியாவிற்கு வந்து இந்த ககன்யான் திட்டத்திற்கும் இதன் பிறகு இந்தியா செயல்படுத்தப்படக்கூடிய விண்வெளி திட்டங்களுக்கும் வழிகாட்டுவார் என்பதன் காரணமாகத்தான் இந்த ஆக்சியம் திட்டம் என்பது ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நம்மை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து புறப்படுகிறார்கள். புறப்பட்டு 22 மணி நேர பயணத்திற்கு பிறகு நாளை பிற்பகல் 3 மணி அளவில் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள். அப்படி அவர்கள் அந்த பூமியை நெருங்கியதன் பிறகுதான் அது மிகுந்த அளவில் உற்று கவனிக்கப்படும். அது ஒரு குறிப்பிட்ட உயரத்திற்கு வந்ததன் பிறகு அது அந்த பசிபிக் கடலில் தரையிறங்க விழ வேண்டிய இடத்திற்கு வந்ததன் பிறகு அதனுடைய பாதை திருப்பப்பட்டு அது அதன் பிறகு அந்த கடலில் விழக்கூடிய அந்த செயல்முறை என்பது இன்னும் கூட ஒரு சவாலானதாகவே இருக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுபான்சு சுக்லாவை பொறுத்தவரையில் இந்த பயணம் என்பது ஒரு வெற்றிகரமான ஒரு பயணம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர்களுக்காக விண்வெளி ஆய்வு நிலையத்தில் நேற்றே பிரியாவிடை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இன்று அவர்கள் பூமிக்கு புறப்படக்கூடியதை முன்னிட்டு அவர்களுக்கு நேற்று அங்கு சர்வதேச விண்வெளி ஆய்வு நிலையத்திலேயே ஒரு பிரிவு உபச்சார விழா என்பது நடைபெற்றது. அந்த பிரியாவிடை நிகழ்ச்சியில் பேசிய சுபான்சு சுக்லா தன்னை பொறுத்தவரையில் இது ஒரு மேஜிக் போலதான் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் என்பதை பார்க்கிறோம்.
இந்தியாவை அந்த விண்வெளி ஆய்வு நிலையத்திலிருந்து பார்க்கும்போது மிகுந்த பெருமித உணர்வு அடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பயணம் என்பது ஒரு மைல்கல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது சுபான்சு சுக்லாவினுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இந்திய விண்வெளி வரலாற்றிலும் கூட இந்த சுபான்சு சுக்லாவினுடைய சர்வதேச விண்வெளி ஆய்வு பயணம் என்பது ஒரு மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது.